நம்முடைய மனதிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், அது சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, உம்முடைய இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஆபிரகாமினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சரீரத்தை சார்ந்து, அவனுடைய சூழ்நிலை சார்ந்து, எனக்கு வயதாகிவிட்டது, என்னுடைய மனைவி சாராளுக்கு வயதாகிவிட்டது, இனி எனக்கு பிள்ளை பிறக்கிறதற்கு வழி இல்லை, எனவே ஆகாரின் மூலமாக பிறந்த இந்த இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலை அடிப்படையாக வைத்து ஆபிரகாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய மனதிலிருந்து புறப்படுகிற அநேக ஜெபங்கள், அவைகள் சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாக இருக்கிறபடியினால் நம்முடைய ஜெபத்தில் நாம் தடுமாறுகிறோம். நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும் பொழுது நம்முடைய ஜெபமும் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது? அது அநேக சமயங்களிலே அது அவிசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்தை தொடங்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையோடு கூட விசுவாசத்தில் தொடங்குகிறோம். ஆனால் ஜெபத்துக்குள்ளே செல்ல செல்ல நம்மை அறியாமலே சூழ்நிலைகளை சார்ந்து நாம் ஜெபிக்க பழகி இருக்கிறபடினால் அது அவிசுவாசம் கலந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் நம்முடைய ஆத்மாவிலே நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்கிறதற்கு பதிலாக நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் ஜெபிக்க பழக வேண்டும். நம்முடைய ஆவி மனிதன் அவன் சூழ்நிலையை சார்ந்து வாழுகிறவன் அல்ல. நம்முடைய ஆவி மனிதன் தேவனை சார்ந்து வாழுகிறவன். நம்முடைய ஆவி மனிதன் அவன் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழுகிறவன். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் நம்முடைய ஆவி மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. இந்த உலகத்தினுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனை பலவீனப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற போராட்டமான சூழ்நிலைகளும் தோல்வியின் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனை அவிசுவாசப்படுத்த முடியாது. உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு நாளும் அவிசுவாசம் வராது. உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். உள்ளான மனிதன் தேவனை சார்ந்து வாழும்படியாய் விரும்புகிறான். அப்போ நம்முடைய உள்ளான மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரத்யேக பாஷையில நீங்க தேவனோடு கூட பேசும் பொழுது அதற்கு பெயர் தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை நம்முடைய மனதையோ நம்முடைய ஆத்மாவையோ சார்ந்து ஜெபிக்கப்படுகிற ஒரு ஜெபம் அல்ல அந்நிய பாஷை ஜெபம். அந்நிய பாஷை ஜெபம் அது தேவனுடைய வார்த்தை சார்ந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறபடினால் அது நம்முடைய மனதினால் அதனை விளங்கி கொள்ள முடியாது. இந்த அந்நிய பாஷை ஜெபம் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்க தனிப்பட்ட விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பாஷை. இந்த அந்நிய பாஷையில நீங்க பேச தொடங்கினீங்க அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிற நிறைய போராட்டங்கள்ல இருந்து வெளியே வரலாம்.